இந்த வாரம் நாங்கள் 3 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினாரை கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா யுவர் சேலரி இன்க்ரீஸ் பட் டியூ டு யுவர் வெல்த். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆன மூலமாக எப்படி வெல்த் கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஹவு ஷுட் யூ இன்வெஸ்ட் வென் த மார்க்கெட்ஸ் ஆர் அன்சர்டன். இந்த அன்சர்டன் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் நேவிகேட் பண்ணலாம் அதை பற்றின டிஸ்கஷன் இந்த வெபினாரை நீங்கள் பார்க்கலாம். மூணாவது வெபினார் பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ பில்ட் த ரைட் வே 3 ப்ராக்டிக்கல் வேஸ் டு ரிவ்யூ யுவர் போர்ட்ஃபோலியோ. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி ரிவ்யூ பண்ணுறது, அது எப்படி நம்ம அலைன் பண்ணுறது பற்றின டிஸ்கஷன் நடத்துவோம். இந்த வெபினாரை நீங்கள் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிவை சந்திக்கிறதா இந்திய பொருளாதாரம்? அரசியல் பார்வைகள் எல்லோருக்குமே இருக்கும், இருக்க வேண்டும், அது அவசியம். ஆனால் முதலீட்டில் இந்த பார்வைகளை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ ஒரு முதலீட்டாளனாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய அரசியல் பார்வைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பொருளாதார பார்வைகளை ரொம்ப தெளிவா சரியா உள்வாங்கிக்கணும். எப்படியும் அடுத்து ரொம்ப நாளைக்கு எந்த தேர்தலும் கிடையாது. நம்ம அரசியல் பார்வையை டெய்லி அப்சசிவா வச்சுக்கிறதுனால நமக்கு எந்த பயனும் பலனும் கிடையாது, அரசியல்வாதிகளுக்கும் பலன் கிடையாது. பட் முதலீட்டாளனாக வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு நான் நம்புறேன். என்ன காரணம்னா, இந்திய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸை எதிர்கொள்கிறது. கடைசியாக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2012 ஒரு மிகப்பெரிய கிரைசிஸை நம்ம எதிர்கொண்டோம். அந்த கிரைசிஸ் நம்முடைய கரன்சி சார்ந்த ஒரு கிரைசிஸ். ரூபாய் டாலருக்கு எதிராக மதிப்பை இழந்து சரிந்தது. கிட்டத்தட்ட 40 ரூபாயிலிருந்து 67 ரூபாய் வரைக்கும் மிக குறுகிய காலகட்டத்தில் ரூபாய் சரிந்தது. ரூபாயை 67 ரூபாயிலிருந்து மீட்பதற்கு அரசு பல முடிவுகளை அந்த காலகட்டத்தில் எடுத்தது. அந்த முடிவுகள் என்னென்ன அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்குவோம். முதல்ல, தங்கம் இறக்குமதிக்கு எதிராக வரிகளை போட்டது. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, ஃபியூவல் பிரைஸ், பெட்ரோல் டீசல் விலையில இருந்த மானியங்கள், அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இழப்புகளை சரி செய்வதற்கு கிராஜுவலா பெட்ரோல் டீசல் பிரைஸை உயர்த்தி முதலில் பெட்ரோலில் இருந்த மானியத்தை குறைத்து 0 கொண்டு வந்தாங்க. டீசல்ல இருந்த மானியத்தை குறைக்கிறதுக்கு நிறைய காலம் எடுத்துக்கிட்டாங்க. மெதுவா ஸ்லோவா அவங்க டீசல் சப்சிடியை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க, லாசஸை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இதை ஸ்லோவா பண்றதுக்கு அன்னைக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒன்று, அன்று ஆட்சியில் இருந்த பிரதமரும் நிதியமைச்சரும் விரும்பினாலும் அரசியல் தலைமை அதற்கு உடன்படவில்லை. ஸோ கவர்மெண்ட்னால பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாதனால இதை வேகமா பண்ண முடியல. இரண்டாவது, வெறும் பொலிட்டிக்கல் பேக்கிங்கை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. அன்னைக்கு இருந்த இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அது இன்னும் மேலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுனால இதை நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு பொருளாதார சூழ்நிலை 2012 இருந்தது. இப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட அதே கிரைசிஸை நம்ம எதிர்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த கிரைசிஸுக்கு முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று, நம் நாட்டுக்கு இன்றைக்கும் நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் ஏற்கனவே பணத்தை போட்டவர்கள், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், பிரைவேட் ஈக்விட்டி, அவங்கெல்லாம் இன்னைக்கு ஐபிஓ மூலமாகவும் ஐபிஓக்கு அப்புறமும் பங்குகளை விற்று வெளியில் எடுத்து செல்கிறார்கள். இரண்டாவது, பிற நாடுகளுடைய சாவரன் வெல்த் ஃபண்ட்ஸ், மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளின் சாவரன் வெல்த் ஃபண்ட்ஸ் ஈரானில் தொடங்கிய போரின் பொருளாதார தாக்கத்தை எதிர்கொள்ள நம்ம நாட்டில் உள்ள பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்க. அது ரெண்டாவது. மூன்றாவது, குளோபல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், எந்த நாட்டில் போய் பணத்தை போட்டா உடனடியா லாபம் பார்க்க முடியும்ன்ற குறிக்கோளோடு இருக்கக்கூடிய குறுகிய கால முதலீட்டு அணுகுமுறை கொண்ட முதலீட்டாளர்கள், அவங்க இந்தியாவில இருந்து மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு தொடர்ந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா டைவான், கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு
இந்தியாவில இருந்து பணத்தை எடுத்துட்டு போறாங்க. இப்படி எடுத்துட்டு போன பணம் அவங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த லாபத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு. ஸோ சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 1.7 லட்சம் கோடி வெளியே எடுத்துட்டு போனவங்க இந்த ஆண்டு ஜனவரி 1 இன்று வரை 2 லட்சம் கோடிக்கு மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் 6,000-8,000 கோடி ரூபாய்க்கு தினமும் விற்க தயாராக இருக்கிறார்கள். விற்க முடிஞ்சதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய FII ஹாட் மணி ஃப்ளோஸ் வெளியேற்றம் சார்ந்துதான் இயங்குகிறது. ஸோ ஒரு பக்கம் FDI வந்தாலும் FII ஃப்ளோ வெளியே போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பண்ண வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், பிரைவேட் ஈக்விட்டி பங்கு சந்தையில வித்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்க. சமீபத்தில் நீங்க கூட பார்த்திருப்பீங்க, லென்ஸ்கார்ட், க்ரோ, இப்படி ஸ்விக்கி, ஏத்தர், இப்படி பல நிறுவனங்கள்ல இந்த VCs பணத்தை வித்துட்டு வெளியே போறதை நீங்க பார்த்திருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ரூபாயின் மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய பொருளாதார சூழ்நிலை இருக்கக்கூடிய பணவீக்கம் 2012 அளவு மோசமாக இல்லை என்பதுதான் இன்னைக்கு நமக்கு ஆறுதல். பணவீக்கம் அவ்வளவு மோசமா இல்லைன்னா அரசினால் சில முடிவுகளை எடுக்க முடியும். ஒன்று, அன்று ஒரே நாள்ல இருந்து நம்ம 3% வட்டி விகிதத்தை கூட்டணும். அதுவும் ராத்திரி 10:30 மணிக்கு RBI கதவை திறந்து கவர்னர் போய் 10:30 மணிக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார், 3% வட்டி விகிதத்தை கூட்டி. இன்று அதற்கான சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஃப்ளோஸ் இங்கேருந்து இன்னும் அதிகமாச்சுனாக்கா அந்த சூழல் கூட வரலாம். ஸோ தட்ஸ் a ரியலிஸ்டிக் சேலஞ்ச். அது இருக்கு, அதை நினைச்சு நம்ம பயப்படணும்ன்றது உண்மை. அடுத்தபடியாக, வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு பணத்தை அனுப்பக்கூடிய இந்தியர்கள் அவங்களும் இன்னைக்கு ரெமிட்டன்ஸை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இந்த சூழல்களை பார்க்கும்போது அரசு 2012 பண்ண ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, புதுசா ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வருவாங்க அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கு. இப்ப நம்மளால ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நிறைய இப்ப கொண்டு வர முடிஞ்சாக்கா அது இந்த ஃப்ளோஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண உதவும். இது ஒண்ணு. இரண்டாவது, சில நாட்கள் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, தங்கம் வெள்ளி மீதான வரியை, கஸ்டம்ஸ் டியூட்டி இறக்குமதிக்கான வரியை கணிசமாக உயர்த்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10% உயர்ந்திருக்கு. சோ இதுவும் இறக்குமதியை குறைக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணப்பட்டால், இஃப் இட் இஸ் மேனேஜ்ட் வெல், இதிலிருந்து நம்ம மீண்டு வருவது ஸ்மூத்தா இருக்கும். ஆனால் இது கட்டுக்கடங்காமல் போனால், அப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் காட்டமான பொருளாதார முடிவுகளை அரசு எடுக்க வேண்டும். அந்த இடத்திற்கு அரசு தள்ளப்படும். 2012 அதுதான் நடந்தது. அதுதான் நான் சொன்னது, ஒரே நாள்ல போய் வட்டி விகிதத்தை கூட்டுறது. இதெல்லாம் இன்று அதற்கான சூழல் இன்னும் உருவாகவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. பட் இது போக போக எப்படி மாறுதுங்கிறத க்ளோஸா வாட்ச் பண்ணணும். பொருளாதார வளர்ச்சி இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில 7% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்ப 6% குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டோம். வேலை இழப்பு, தொழில்நுட்ப மாற்றங்கள் சார்ந்து இன்று அதிகமாக நடக்கிறது. ஏஐயின் தாக்கத்தினால நிறைய வேலை இழப்பு நடக்கிறது. ஒரு பக்கம் வேலை இழப்பு நடந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஏஐ சார்ந்த வேலைகள் உருவாகின்றன. சோ அந்த ஸ்கில் உள்ளவங்களுக்கு இன்னைக்கு கிராக்கி இருக்கு, தேவை இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறுவன மதிப்பு கணிசமாக இன்று குறைந்திருக்கிறது. எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னாலஜி சார்ந்து இயங்கக்கூடிய தொழில்கள்ல நிறுவன மதிப்பு கணிசமா இறங்கி இருக்கு. பங்கு சந்தையில பெருநிறுவனங்கள்ல நிறுவன மதிப்பு கணிசமா குறைஞ்சிருக்கு. இந்த 6% பொருளாதார வளர்ச்சி என்ன கொடுக்குமோ அதை கூட இன்னைக்கு சந்தை மதிக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், பெருநிறுவனங்கள்ல. ஆனால் இறங்கி வந்தீங்கன்னா சிறு நிறுவனங்கள்ல நிறுவன மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டு தெரியுது. இந்த கிரைசிஸ் அந்த சிறு நிறுவன மதிப்புல பிரதிபலிக்குதா அப்படின்னு கேட்டா இன்னும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். அது பிரதிபலிக்குமானா உறுதியா பிரதிபலிக்கும். சோ பொருளாதாரம் இன்னைக்கு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை.
ஆனால் சரிகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான ஒரு எவிடன்ஸ் இன்னும் வரவில்லை. சேலஞ்ச் இருக்குன்றது தெரியுது. இந்த சேலஞ்சை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து சரிவு வருமா வராதா என்று நாம பார்க்கணும். 2012 நாம எதிர்கொண்ட விதம் சேலஞ்சஸ சரிவில் இருந்து நம்மை மீட்டது, சரிவை ஓரளவு தவிர்க்க உதவியதுன்னு கூட நான் சொல்லுவேன். அரசினால் தன்வசம் உள்ள எல்லா நடவடிக்கைகளையும் கொண்டு நம்மை மீட்க முடிந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனாலும் அந்த 12 14 வரை இருந்த பொருளாதார தாக்கம் மக்கள் அதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா நீங்க 2012 முன்னாடி 4 ஆண்டுகளுக்கு நீங்க ஃபியூவல் பிரைஸை ஏத்தாம வச்சிருந்தீங்க. ஸோ நஷ்டம் வரும்போது நீங்க ஃபியூவல் பிரைசஸை மாற்றி அமைக்கலன்னா அதுக்கப்புறம் நஷ்டம் மிகைப்படுத்தப்பட்டு தோன்றும் போது நீங்க கொஞ்சம் ஏத்தினா கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு உள்ள சூழ்நிலை 2012 சற்றே மாறுபட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. கடந்த சில ஆண்டுகள்ல கச்சா எண்ணெயின் விலை $60 வந்த போது கூட அரசு விலையை அதிகமாக குறைக்கவில்லை. விலையை குறைக்காததுனால மறுபடியும் விலை ஏறும்போது உடனடியாக அந்த விலையை கூட்ட வேண்டிய ஒரு தேவை இல்லாமல் இருந்தது. இரண்டாவது, அரசு தன்னுடைய வரி வருமானத்தை முதலில் விட்டு கொடுத்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈரான் வாருக்கு. அரசு தன்னுடைய வரி வருமானத்தை கணிசமாக விட்டு கொடுத்து மக்கள் மீது அந்த சுமை வராமல் பார்த்து கொண்டது. இதுக்கு அரசியல் காரணம் இருந்தா கூட நீங்க அந்த பொருளாதார ரீதியா என்ன நடந்ததுங்கிறத மட்டும் உங்க மைண்ட்ல வாங்கிக்கங்க. அதுக்கு பிறகு ரூபாய் மதிப்பை இழந்த போதுதான் நமக்கு இந்த சேலஞ்ச் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சப்போஸ் ரூபாய் $80 இருந்தாக்கா நமக்கு ஓரளவுக்கு இதை இன்னும் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நமக்கு சக்தி இருந்திருக்கும். ஆனா ரூபாய் 95 வந்ததுனால இன்னைக்கு அரசு ஃபியூவல் பிரைசஸை ஏற்றுவதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. இந்த அரசு எப்படி இதை செய்ய போகிறது என்பது இந்த வீடியோ பார்க்குற நேரத்திலே உங்களுக்கு தெரியலாம், அல்லது இன்னும் சில நாட்கள்ல தெரியலாம். இட் இஸ் இம்மினன்ட், உடனடியாக நடக்க போகிறது. அதன் விளைவாக பணவீக்கமும் கூடும் என்பது உறுதி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு பொருளாதாரம் சரிய போகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் பொருளாதாரம் ஸ்லோவாக போகிறது என்று தான் சொல்லுவேன். ஸ்லோ ஆகக்கூடிய பொருளாதாரத்தை மீண்டும் தூக்கி நிறுத்த நடவடிக்கைகள் தேவை. அந்த நடவடிக்கைகளை எப்படி அரசு எடுக்க போகிறது என்பதைத்தான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு முதலீட்டாளனாக நீங்க என்ன செய்யணும்? பங்குச்சந்தை இந்த நடவடிக்கைகளுக்கு மிகவும் நெகட்டிவான ஒரு ரியாக்ஷனை எடுத்தாக்கா நான் ஒரு முதலீட்டாளனாக அதை ஒரு வாய்ப்பாகத்தான் பார்ப்பேன். அதுவும் பணத்தை எங்கு போட்டால் என்னுடைய முதலீடு சேஃபா இருக்கும்ன்றதை முதல்ல கணித்து கொண்டு அதன் பிறகு அந்த இடங்களை எல்லாம் அடையாளம் கண்டு தொடர்ந்து அங்கு முதலீடு செய்து கொண்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய முதலீட்டு குறிக்கோள். ஒரு சரிவு வருமா என்று கேட்டால் சவால்கள் இருக்கின்றன. பொருளாதாரம் தொய்வடையக்கூடிய பொருளாதாரத்தை அரசு தூக்கி நிறுத்தும். தூக்கி நிறுத்தக்கூடிய கால அவகாசம் கொஞ்சம் தேவைப்படும். இந்த கால அவகாசத்தில் சந்தை தரும் வாய்ப்புகளை நான் ஒரு முதலீட்டாளனாக பயன்படுத்திக் கொள்வேன். நீங்களும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுறுத்தல். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை இந்த களத்தில் வெளிப்படையாக பேசுவோம். முதலீட்டுக்கு என்ன தேவையோ அதில் கவனம் செலுத்துவோம். நம்முடைய முதலீட்டு தரத்தை தொடர்ந்து உயர்த்துவோம். நாமும் உயர்வோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.